பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாருங்க. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க வேணா உங்ககிட்ட பழகிட்டு உங்களை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். ஏசப்பா உங்களை எப்பவுமே விட்டு விலகவே மாட்டாருங்க. ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதியும் சீஷராக்குங்கன்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய முடிவு பருவம் நான் உங்களோட கூட இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப என்ன விஷயம்னா, மகனே மகளே, நான் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க நம்பின ஒரு பர்சன் உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்க நம்பின எதிர்பார்த்த அந்த பர்சன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய நீங்க எதிர்பார்த்தீங்க, அவங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கலாம். இந்த மனுஷங்க உங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க, ஆனா அந்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க. ஆனா ஏசப்பா இந்த வார்த்தை மூலமா கொடுத்த வாக்கை நிச்சயமா காப்பாற்றுவாருங்க. தாமதித்தாலும் நிச்சயமா உங்களுக்கான தரிசனம் சீக்கிரத்துல நடக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயமா ஏசப்பா செய்வாரு. அவர் மேல விசுவாசமா இருக்கவங்கள என்னைக்கும்